வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் ஆரம்பம். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் நடைபயணம் இன்றுடன் நிறைவு. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியா பயணம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜர். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 12 மணிக்கு ஜெனீவாவில் ஆரம்பமானது. இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் பலரும் ஐநா மாநாட்டில் இம்முறை கலந்து கொண்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சையத் ராட் அல் ஹுசைனை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஜெனீவா அமர்வில் உரையாற்றவுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமற் போனோர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணை அறிக்கையினை இலங்கை பிரதிநிதிகள் இன்றைய அமர்வில் சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் அது மிக சிறந்த விடயம் என சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றங்கள் குறித்த மனித உரிமைகள் ஆணையகத்தினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை குறித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டாது எனவும் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்தார். இலங்கையின் 3 தசாப்த யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் விசாரணை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் நடைபயணம் இன்றுடன் நிறைவு பெற உள்ளது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் நடைபயணம் கைதடியில் இன்று காலை ஆரம்பமானது. கடந்த 10ஆம் திகதி கிளிநொச்சி நகரில் ஆரம்பமாகிய நடைபயணம் 4ஆம் நாளான நேற்று கைதடியை சென்றடைந்தது. கைதடியில் ஆரம்பமான இன்றைய 5ஆம் நாள் நடைபவனி யாழ், நல்லூர், சங்கிலியன் தோப்பை சென்றடைய உள்ளது. இந்த நடைபயணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன் மற்றும் காணாமற் போனவர்களின் உறவுகள் கலந்து கொண்டுள்ளனர். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை இந்தியாவிற்கு செல்லவுள்ளார். பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்திய விஜயம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் புதுடெல்லியிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் ஷமீர் ரசூல்டீன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை 5:45 மணிக்கு இந்தியாவை வந்தடைய உள்ளார். இது பிரதமரின் முதலாவது வெளிநாட்டு விஜயமாகும். சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோரும் பிரதமரின் விஜயத்தில் இணைந்துள்ளனர். எனினும் அமைச்சர் மங்கள சமரவீர நாளைய தினம் இந்தியாவை வந்தடைய உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை பிரதமர் சந்திக்க உள்ளார். தொழில்நுட்பத்துறை தொடர்பான 4 ஒப்பந்தங்கள் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன. பிரதமரின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு 16 இந்திய மீனவர்கள் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமத் அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தினத்தை முன்னிட்டு நடைபெறும் தேசிய நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தினத்தின் ஆரம்ப நிகழ்வு பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், மேல்மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அனகாரிக தர்மபாலவின் 151வது ஜனன தினம் இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதன் பிரதான நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் திகதி மகாபோதி விகாரையில் இடம்பெறவுள்ளது.
විද්‍යාලීය සංගීතංශයේ අද සමාජය තුල තිබෙන බොහෝ වැරදි එදත් සමාජය තුල තිබුණු බව අපිට පෙනී යනවා. එතුමා කළ බොහෝ ප්‍රකාශ. சமூகத்தில் இன்று காணப்படும் தவறுகள் அன்றும் காணப்பட்டதாக அவருடைய கருத்துக்களில் இருந்து அறிய முடிகின்றது. அவர் இந்தியாவுக்கு சென்று சிறந்த நட்பண்பு அற்ற சிங்கள மக்கள் இருக்கும் திசையில் தலையை வைத்து உறங்குவதில்லை என குறிப்பிட்டிருந்தார். அவர் எதிர்பார்த்த சமூக மாற்றம், கலாச்சார மாற்றம், இனத்தினை கட்டியெழுப்புதல் என்ற இலக்கினை நோக்கி செல்லும் போது ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக அவர் துயரப்படும் வகையில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டார். தர்மபால சிந்தனை தற்போதைய காலத்திற்கு ஏற்ற வகையில் எவ்வாறு என்பது தொடர்பில் நான் தெரிவித்திருந்தேன். இனத்தை கட்டியெழுப்புதல், சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவது தொடர்பில் தெரிவித்திருந்தேன். 5000க்கும் அதிகமான மாணவர்கள் உள்ள பாடசாலையை நிர்வகிப்பது என்பது இலகுவான விடயமல்ல என நான் வந்தவுடன் அதிபரிடம் கேட்டேன். 5000 மாணவர்களை நிர்வகிப்பது இலகுவான விடயமா என நான் வினவினேன். எனது பிள்ளைகள் அவ்வாறு பிரச்சனையை கொடுப்பதில்லை என அவர் குறிப்பிட்டார். මම විදුහල්පතිතුමාගෙන් ඇවිල්ලා වාඩි වෙච්ච ගමන් මම ඇහුවා 5000ක් දරුවෝ පාලනය එක පහසු නෑ නේද කියලා හිතන්න. එතුමා මාත් එක්ක කිව්වා නෑ මගේ දරුවෝ එච්චරමට කරදර කරන්නේ නැහැයි කියලා හිතන්න. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளனர். வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இருவரும் இன்றைய தினம் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். காணி அபிவிருத்தி அதிகார சபைக்கான நிதியை DA ராஜபக்ச ஞாபகார்த்த நூதன சாலையின் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பதில் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். நகரங்களில் அபிவிருத்திகள் பரந்தளவில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கிராம மக்களது தேவைகள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. மட்டக்களப்பு வவனதீவு பகுதியில் உள்ள நரிப்புல் தோட்ட ஆற்றுக்கு பாலம் அமைக்கப்படாமையினால் இந்த பகுதி மக்கள் தோணி மூலம் ஆற்றினை கடக்க வேண்டியுள்ளது. நரிப்புல் தோட்டம், மகிழவெட்டுவான் மற்றும் நெல்லிக்காடு பகுதி மக்கள் நரிப்புல் ஆற்றினை கடந்து மட்டக்களப்பு நகருக்கு வர வேண்டியுள்ளது. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மட்டு நகருக்கு தரை வழியாக சுமார் 15 கிலோமீட்டர்கள் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. ஆற்றினை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படாமையினால் மக்கள் தோணியை பயன்படுத்துகின்றனர். நரிப்புல் தோட்ட ஆற்றுக்கு பாலம் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களின் போக்குவரத்து இலகுபடுத்தப்படும். அவசர தேவையின் நிமித்தம் மருத்துவ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரு அவசரத்துக்கு வயிற்று வலி ஏற்பட்டாலோ அவங்கள நாங்க கொண்டு போறது செங்கலடி ஹாஸ்பிட்டலுக்கு தான். எங்களோட பிரதானமான பஜார் உள்ள இடம் வந்து செங்கலடி தான். அங்க போய் வரத்துக்கு எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையா இருக்குது. மக்கள் நெடுங்காலமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு காலமும் எங்க ஊரை வந்து புறக்கணிச்சு தான் வச்சிருந்தவங்க யாருமே எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்து தரல. அந்த காலம் தொடர்ந்து இந்த காலம் வரைக்கும் இப்படித்தான் நாங்க போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றது, இந்த பாலத்தை வெகு விரைவில் போட்டு தந்து இந்த மக்களுக்கு பெரிய உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாடசாலை மாணவர்கள், அரச ஊழியர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தினமும் பாரிய சிரமத்தின் மத்தியில் தோணியில் பயணிக்க வேண்டியுள்ளது. மழை காலங்களில் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பதனால் அபாயத்தின் மத்தியில் தோணி மூலம் பயணிக்க வேண்டியுள்ளது. மக்களின் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் கவனத்திற்கொண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பாலத்தினை நிர்மாணித்தால் மக்களின் போக்குவரத்து இலகுபடுத்தப்படுவதுடன் நேர வீண் விரயமும் தடுக்கப்படும் என்பது திண்ணம். இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும். சம்பூரிலிருந்து கொழும்புக்கான நேரடி பஸ் சேவை 30 வருடங்களின் பின்னர் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. சம்பூர் கட்டைப்பரிச்சான் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வினை அடுத்து பஸ் சேவை ஆரம்பமானது. மக்களின் போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நேற்று முதல் சம்பூர் கொழும்பு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த பஸ் சம்பூரிலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 6 மணிக்கு கொழும்பு கோட்டை பிரதான பஸ் தரிப்பிடத்தை வந்தடைந்ததன் பின்னர் அங்கிருந்து வெள்ளவத்தையில் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது.
மட்டக்களப்பு போரதீவு பற்றி கண்ணகிபுரம் கிராமத்திற்குள் நேற்று இரவு புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டை சேதமாக்கியுள்ளது. கண்ணகிபுரம் கிராமத்திற்குள் நேற்றிரவு நுழைந்த காட்டு யானை வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் எந்தவித பாதிப்புமின்றி உயிர் தப்பியுள்ளனர். 12 மணியும் சத்தம் கேட்கையும் பார்த்தோம். யானை வந்தது பக்கத்துல. அப்புறம் நாங்க யானை வந்து கை போட நாங்க கத்திட்டு 3 புட்டையிலும் நாங்கள் படுத்தினாங்க. அப்புறம் நாங்க எழும்பிட்டு ஓடித்தனாங்க அங்க கத்திட்டு. அப்புறம் அங்க போய் கிடந்து கத்தி சத்தம் போட்டு நாங்க யானை ஒருத்தர் வரையும் இல்லை. அப்புறம் தங்கச்சி அங்க ஓலை எடுத்து வளர்ச்சி சொல்லி ஆக்களுக்கெல்லாம் சொல்லித்தான் வந்து ஆக்கள் வந்து மோட்டர் கைகள் முறைதான். அப்புறம் யானை போய் மரம் திரும்ப வந்தது. திரும்பியும் கிடந்து கத்துனோம். மரம் திரும்பியும் வந்து நெல் வேக தூக்கிட்டு சாப்பாட்டுக்கு வச்சு நெல்லையெல்லாம். இந்த கிராமத்தில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 3 உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்ணகிபுரம் கிராமத்தில் தொடர்ச்சியாக யானைகளின் அட்டகாசத்தினால் மக்களின் உடைமைகள் சேதமாக்கப்படுகின்றன. யானைகள் கிராமத்திற்குள் உட்புகுவதை தடுப்பதற்குரிய தடுப்பு வேலி அமைக்கப்படாமையினால் தாம் தினமும் அச்சத்துடன் வாழ்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வந்து வீட்டையோட நெல்லையும் சாப்பிட்டுட்டு நீ அந்த பிள்ளைகளை தான் மோட்டைக்கு கொண்டு வந்து சாச்சி எடுத்ததுக்கு பிறகு போய் திரும்ப வந்து பிறகு அரிசி வைக்கி நெல்லி வைக்கல கொண்டு வரணும். நெல்லி வைக்கி சாமான் எடுத்துட்டு போய் அதுகளை தான் வந்து தெரிஞ்சுட்டு 12 மணி நேரம் யானை வந்து அம்மாக்கள் தங்கச்சி வரலாம் கத்தி ஓடி வந்து அதுக்கப்புறம் தெரியும் எங்களுக்கு. இந்த மக்களின் பிரச்சினை தொடர்பில் கருத்தில் கொண்டு யானைகளின் வருகையை தடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா?